இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். தாவீது கோலியாத் என்கின்ற பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை தேடி தந்த பிறகு தாவீது தன்னுடைய படை வீரர்களோடு மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே அங்கிருந்தவர்கள் தாவீதையும் சவுல் அரசரையும் போற்றுகிறார்கள். அதிலே சவுல் அரசர் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10000 பேரை கொன்றார் என்று பாடுகிறார்கள். இந்த வசனங்களை கேட்டவுடனேயே தாவீது மீது சவுல் அரசர் பொறாமை கொள்ளுகின்றார். உடனடியாக அவர் மீது சீற்றம் கொள்ளுகின்றார். எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சவுல் அரசர் முடிவு செய்கின்றார். இவ்வாறு பொறாமை கொண்ட ஒரு மனிதனாக மாறி கடைசி வரையில் தாவீதுக்கு நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் சவுல் அரசர். ஆனால் இருப்பினும் கடவுளுடைய வல்லமையும் ஆற்றலும் கடவுளுடைய ஆவியும் தாவீது மீது முழுவதுமாக இருந்ததால் தாவீதை காத்து தாவீதை அரசராக்குகின்றார் கடவுள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பொறாமை என்கின்ற குணம் மிக மிக கொடுமையானது. பொறாமை கொண்ட மனிதர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்திலே அந்த பொறாமை என்ற குணத்தினால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மற்றவர்களுக்கு தருகின்ற தொல்லையை விட அவர்கள் அவர்களுக்கே கொடுத்து கொள்ளுகின்ற சித்திரவதை அதிகம் என்று கூறப்படுகின்றது. இந்த பொறாமை என்கின்ற குணம் மிக மிக நிறைய கொடுமையான தவறுகளையும் பாவங்களையும் செய்ய தூண்டும். சவுல் அரசர் எவ்வாறு தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதே போன்று அது பலவிதமான தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் வழியாக அமைகின்றது. நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். சினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது, ஆனால் பொறாமையை எதிர்த்து யாரால் நிற்க முடியும் என்று கேட்கின்றார்கள். இந்த பொறாமை கொண்ட மனிதர்களோடு வாழ்வது என்பது அவ்வளவு எளிதானது கிடையாது. இந்த பொறாமை கொண்ட மனிதர்களோடு வாழ்வது மிக 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 கடினமான ஒன்று. அது நிறைய மனக்கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இருப்பினும் இவற்றில் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்ற வல்ல ஒரே ஒருவர் கடவுள் மட்டும்தான். தொடக்கத்திலே நாம் வாசிக்கின்றோம். தொடக்க நூல் 4வது அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் இவர்களுக்கு காயின் ஆபேல் என்ற 2 மகன்கள் இருக்கின்றார்கள். இதிலே காயின் நிலத்தை உழுது பயிர் செய்கின்றான். ஆபேல் ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டிருக்கின்றான். காயின் தன்னுடைய நிலத்தில் விளைந்த கனிகளையும் காய்களையும் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றான். ஆபேலும் தன்னுடைய ஆடுகளிலிருந்து தலையீரான கொழுத்த ஆடுகளை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றான். கடவுள் மனிதர்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றவராக காயினுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஆபேலுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். உடனே காயின் ஆபேல் மீது சினம் கொள்ளுகிறான், அவன் மீது பொறாமைப்படுகின்றான். அப்பொழுது கடவுள் காயினிடத்தில் பேசுகின்றார். நீ ஏன் உன் சகோதரன் மீது இவ்வளவு சினமுற்று இருக்கின்றாய்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்தால் உன்னுடைய காணிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லவா? நீ ஏன் உன்னுடைய சகோதரன் மீது இவ்வளவு பொறாமை கொள்ளுகின்றாய், சினம் கொள்ளுகின்றாய் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார். இதோ இந்த சினம், இந்த பாவம் உன் மீது வேட்கை கொண்டு உன்னுடைய வாயில் அருகிலே படுத்து கொண்டிருக்கின்றது. இதை நீ அடக்கி ஆள வேண்டும் என்று கடவுள் எச்சரிக்கை கொடுக்கின்றார். இருப்பினும் காயின் கேட்கவில்லை. மாறாக ஆபேலை கொலை செய்து பெரும் பாவத்தை செய்கின்றான். இந்த பொறாமை என்கின்ற குணமானது தொடக்கத்திலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு குணம். இந்த பொறாமை என்கின்ற குணம் நம்முடைய உள்ளத்தில் வருகின்றது என்றால் உடனடியாக அதை நாம் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குணத்தை நாம் தொடக்கத்திலேயே அதை நெறித்து நம்மிடமிருந்து அகற்றிவிட வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் நாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் பொறாமை கொண்ட மனிதர்களோடு நாம் இருக்கின்றோம் என்றால் நாம் இறைவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இறைவன் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற வல்லவர். குடும்பத்திலே நிறைய சண்டைகள் உருவாவதற்கும் உறவினர்களிடையே நிறைய பிரச்சனைகள் உருவாவதற்கும்
நம்முடைய வாழ்விலே அண்டை வீட்டாரோடு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு காரணம் இந்த பொறாமை என்கின்ற குணம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கான ஒரு மிக முக்கிய காரணியாக அமைந்ததும் இந்த குணம்தான். மக்கள் நிறைய பேர் ஆண்டவர் இயேசு மீது பொறாமை கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் திருச்சட்ட அறிஞர்களும் மக்களும் ஆண்டவர் இயேசுவை பிலாத்துவிடம் ஒப்படைத்தது அவர் மீது கொண்டிருந்த பொறாமையில்தான் என்பது பிலாத்துக்கு தெரியும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த பொறாமை கொண்ட மனிதர்களிடத்தில் நாம் விலகி வாழ்வது நமக்கு மிகுந்த பயனளிக்கும். அவ்வாறு வாழ ஒரு சூழ்நிலை ஏற்படாத பொழுது நாம் இறைவனத்தில் ஜெபிக்க வேண்டும். இறைவனத்தில் ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் மட்டும்தான் நம்மை காப்பார். எவ்வாறு தாவீதை இறைவன் முழுவதுமாக காத்து அவரை அரசராக மாற்றினாரோ அதே போன்று நம்முடைய வாழ்விலும் இறைவன் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை காப்பார். அதே நேரத்திலே நாம் மற்றவர்கள் மீது பொறாமைப்படாமல் வாழ்வோம். நமக்கு தேவையானது மற்றவர்கள் இருக்கின்றது என்பதை நாம் காணுகின்ற பொழுது அவர்கள் மீது பொறாமைப்படுவதை நிறுத்திவிட்டு மாறாக இறைவனத்திலே நாம் ஜெபிப்போம். அவர்களுக்காக என்று நன்றி சொல்வோம். இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கு வரங்களை வாரி கொடுக்கின்ற இறைவனால் நமக்கு கொடுக்க முடியாமல் இல்லை என்பதை உணர்ந்து நாம் இறைவனத்திலே நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.